ஓம் சாந்தி. 24/5/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகிய தந்தை உங்களுக்கு ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்ற பாடத்தை கற்பிக்கின்றார். உங்களுடைய முயற்சி தேக அபிமானத்தை விட வேண்டும். கேள்வி: தேக அபிமானியாக ஆவதன் மூலம் எத்தகைய ஒரு முதல் வியாதி உருவாகுகிறது? தேக அபிமானத்தில் வரும்பொழுது வரக்கூடிய முதல் வியாதி எத்தகைய வியாதி? பதில்: பெயர் ரூபத்தின் வியாதியாகும். இந்த வியாதிதான் விகாரியாக மாற்றிவிடுகிறது. ஆகவே ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இந்த சரீரத்தின் மீது உங்களுடைய பற்றுதல் இருக்கக்கூடாது. தேகத்தின் பற்றை விட்டுவிட்டு ஒரு பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையாகி விடுவீர்கள். பாபா உங்களை வாழ்க்கை பந்தனத்திலிருந்து ஜீவன் முக்தர்களாக மாற்றுவதற்கான யுக்தியை கூறுகின்றார். இதுதான் படிப்பாகும். ஓம் சாந்தி. பாபா ஒருபோதும் தேக அபிமானியாக ஆவதில்லை. ஒரு முறை வருகின்றார் என்றாலும் கூட தேக அபிமானியாக ஆவதில்லை. ஏனென்றால் இந்த சரீரம் வேறொருவருடையது, கடனாக வாங்கியிருக்கின்றார். இந்த சரீரத்தின் மீது, அதாவது பிரம்மா பாபாவனுடைய சரீரத்தின் மீது அவருக்கு பற்று இருப்பதில்லை. கடன் வாங்குபவர்களுக்கு பற்று இருப்பதில்லை. இந்த சரீரத்தை விட வேண்டும் என்பதை தெரிந்திருக்கின்றார். தேக அபிமானிகளாக ஆவதன் மூலம் பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொள்கிறீர்கள். விகாரிகளாக ஆகிவிடுகிறீர்கள். இல்லை என்றால் நீங்கள் அனைவரும் நிர்விகாரிகளாக இருந்தீர்கள். தேக அபிமானத்தின் காரணத்தினால்தான் தன்னை ஆத்மா என்பதை மறந்து நான் மந்திரியாக இருக்கின்றேன், இன்னாராக இருக்கின்றேன் என்று சொல்லிவிடுகிறார்கள். பக்தியின் மூலம் பகவான் கிடைக்கின்றார் என்று கூறுகிறார்கள். யாருக்கு கிடைக்கின்றார்? யார் முதலில் வருகிறார்களோ அவர்கள்தான் முதலில் பக்தியை ஆரம்பிக்கின்றனர். யார் பிராமணிலிருந்து தேவதையாக ஆகின்றார்களோ அவர்கள்தான் எப்படி ராஜாராணியோ அப்படி பிரஜைகளும். சர்வ குணங்களும் நிறைந்தவர்கள், 16 கலைகளில் முழுமையாக விகாரமற்றவர்களாக அகிம்சையை முதன்மையாக கொண்ட தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தனர். மறுபிறவி எடுத்து ஏணிப்படியிலிருந்து இறங்கி எதுவும் இல்லாதவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். புத்தி தெளிவற்றதாக ஆகும்போது மனிதர்கள் திவாலாவாகி விடுகிறார்கள். யார் 100% அனைத்தும் நிறைந்தவர்களாக இருந்தார்களோ அதிலிருந்து இந்த சமயம் எதுவும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். புத்திக்கு பூட்டு போடப்பட்டுள்ளது. அந்த பூட்டை யார் போட்டது? காட்ரேஜ் பூட்டு போடப்பட்டிருக்கிறது. பாரதம் எந்த அளவிற்கு நம்பர் 1 இருந்ததோ அந்த அளவிற்கு வேறு எந்த கண்டமும் இல்லை. பாரதத்திற்கு நிறைய மகிமைகள் இருக்கிறது. பாரதம் அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களுக்கும் மிக பெரியதிலும் பெரிய தீர்த்த ஸ்தலமாக இருக்கிறது. ஆனால் நாடகத்தின்படி எந்த கீதை ஞானத்தின் மூலம் பாபா புதிய உலகத்தை உருவாக்குகிறாரோ அந்த கீதையை பாரதத்தில்தான் அவமதித்து விட்டார்கள். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னை கணக்கில் அடங்காத பிறவிகளில் கொண்டு சென்று விட்டீர்கள். என்னை ஒவ்வொரு அணுவிலும் இருக்கின்றேன் என்று கூறிவிட்டீர்கள். இதுவும் கூட பாருங்கள், நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. எல்லையற்ற தந்தையை நிந்தனை செய்து எவ்வளவு பாவ ஆத்மாக்களாக ஆகிவிட்டீர்கள். ராவண ராஜ்யம் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு அதிகத்திலும் அதிகமான குருமார்கள் இருக்கிறார்கள். சத்குரு ஒருவரே சத்கதியை செய்ய வைக்கக்கூடியவர், தரக்கூடியவர்.
பரம தந்தை, பரம டீச்சர், பரம சத்குருவாகவும் இருக்கின்றார். அவர்தான் உங்களுக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை சொல்கின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சத்தோப்பிரதானம் ஆவதற்கு பாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. ஆத்ம அபிமானியாக ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, அனைவரிடமும் இனிமையானவர்களாக ஆகியிருக்க வேண்டும். இந்த கடைசி பிறவியில் விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும். வரதானம், தந்தையின் குடை நிழலில் சதா மகிழ்ச்சியின் அனுபவம் செய்யக்கூடிய மற்றும் சேவிக்கக்கூடிய விசேஷாத்மா ஆகுக. தந்தையின் குடை நிழலில் சதா மகிழ்ச்சியினுடைய அனுபவத்தை செய்யக்கூடிய மற்றும் சேவிக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக. விளக்கம், தந்தையின் குடை நிழல் எங்கிருக்கிறதோ அங்கு மாயாவிடமிருந்து சதா பாதுகாப்பு இருக்கும். குடைக்குள் மாயை வர முடியாது. கடின உழைப்பிலிருந்து தானாகவே தூர விலகி விடுவீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஏனெனில் கடின உழைப்பு மகிழ்ச்சியின் அனுபவம் செய்ய விடுவது கிடையாது. குடை நிழலிற்குள் இருக்கும் விசேஷ ஆத்மாக்கள் உயர்ந்த படிப்பு படித்தாலும் கூட மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஏனெனில் நான் கல்ப கல்பத்திற்கும் வெற்றியாளன், தேர்ச்சி அடைந்து விட்டேன் என்ற நிச்சயம் அவர்களிடம் இருக்கும். எனவே சதா மகிழ்ச்சியாக இருங்கள். மேலும் மகிழ்ச்சியாக இருக்கும் செய்தியை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். இதுவே சேவையாகும். ஸ்லோகன், யார் நாடகத்தின் இரகசியத்தை அறியவில்லையோ அவர்களே கோபப்படுவார்கள். யார் நாடகத்தின் இரகசியத்தை அறியவில்லையோ அவர்களே கோபப்படுவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.